வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அவரும் போயிட்டாரு, என் மகளுக்கும் போயிட்டாங்க, வாழ்க்கை முடிஞ்சுக்க நினச்சேன், கண்கலங்கி பேசிய மௌனிகா. இணையதளத்தில் வைரலாகும் அவங்க பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர், இயக்குனர், கதையாசிரியர் என பன்முக திறமை கொண்டவர் தான் பாலு மகேந்திரா. ஒளிப்பதிவாளராக இவர் பணியாற்றிய முதல் படம் முள்ளும் மலரும். இதைத் தொடர்ந்து 1979ஆம் ஆண்டு அழியாத கோலங்களை படத்தை இயக்கினார். அதன் பின்பு மூடுபனி, மூன்றாம் பிறை, நீங்கள் கேட்டவை, இரட்டைவால் குருவி, சதிலீதாவதி, ராமன் அப்துல்லா, அது ஒரு கனா காலம் என 15 படங்களை இயக்கினார். பாலு மகேந்திராவுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நடிகை மௌனிகா 1998ஆம் ஆண்டு அவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த நிலையில் மௌனிகா அளித்த பேட்டியில் பல விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்கிறாங்க. அக்கா மகள் உதயா விபத்தில் உயிரிழந்து குறித்து கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாங்க. கடவுள் என்னையே இப்படி துரத்துகிறார் என்று தெரியல. 2014ஆம் ஆண்டு அவர் இறந்து போனார். 2018ஆம் ஆண்டு என் மகள் என்னை விட்டு போயிட்டாள். பாலு என் வாழ்க்கையில் வரும்போது என் பெரிய அக்காவின் கருவில் அவர் தரித்தாள். இவர் இறந்து 3 வருடம் கழித்து ஒரு விபத்தில் அவர் இறந்து போயிட்டார். என்னுடைய அக்கா மகளை கருப்பு பையில் சுமந்தால் நான் அவளை என் மனதில் சுமந்தேன். அவள் இறந்த பிறகு இதற்கு மேல் வாழக்கூடாது என்று என் கதையை முடித்து கொண்டு என நினைத்தாங்க. ஆனால் என் மகள் அவளின் 2 குழந்தைகளையும் என்னை நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் தவறான முடிவு எடுத்தால் அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னாகும் என யோசித்தேன். நானும் பாலு மகேந்திராவுடன் வாழ்ந்தபோது 2 முறை கர்ப்பமானேன். ஆனால் குடும்ப பிரச்சனையின் காரணமாக அதை கலைத்து விட்டேன். அந்த கருவில் கலந்த 2 குழந்தைகள் தான் என் மகளின் குழந்தைகளாக நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது? என் மகள் உதயா இருப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவளுக்கு எனக்கும் சண்டை. இதனால் தான் அவளிடம் பேசவே கிடையாது. சண்டை சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் கடைசி வரை அவளுடன் பேச முடியாமல் போய்விட்டது. அந்த சண்டையை மறந்துவிட்டு நான் பேசியிருக்கலாம். அந்த ஆன்மாவிற்கு சரியாக நான் தெரிந்து வைத்துக் கொள்கிறேன். நான் மௌனிகா அந்த பேட்டியில் கண்கலங்கி பேசியிருக்கிறாங்க. இயக்குனர் பாலு மகேந்திராவால் உன் கண்ணில் நீர் வழிந்தது என்ற படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க நடிகை மௌனிகா. இவங்க தாலாட்டு கேக்குதம்மா, வண்ண வண்ண பூக்கள் என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. பாலு மகேந்திராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாத தன் அக்கா மகள் உதயாவை தனது சொந்த மகள் போல வளர்ந்து வந்தாங்க. திருமணமான உதயா விபத்தில் இறந்து போனாங்க. இந்த துயரத்திலிருந்து மீள முடியாது இருந்த மௌனிகா அதுலேருந்து மீண்டு அடுத்தடுத்து சீரியலில் நடிக்க வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம்.